நானே பிடிச்சேன் பார்த்தாலே வெறிமையா இருந்துச்சு. சாரி யூடியூப் கைட்லைன் படி ஃபர்ஸ்ட் 7 செகண்டுக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாதான். ஒரு 7 செகண்ட் அமைதியா இருக்கும். சிஎஸ்கே என்னடா இது இன்னைக்கு கேம் சரியான கேம். இதுதான் ஒரு சாம்பியன் சைடு மாதிரி ஆடுனாங்க இன்னைக்குதான். சரியான டாமினேஷன் மாப்பிள்ளை. அதுதான் ஒரு கட்டத்துல எப்படி எனக்கு தோண ஆரம்பிச்சுன்னா, நம்ம ஆளுங்க பயங்கரமா ஆடுறானுங்களா இல்ல அவனுங்க ரொம்ப மோசமா ஆடுறானுங்களா அப்படின்ற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு. கரெக்டா ரெட் பண்ணி அந்த டீம் ஜெயிச்சிச்சு. நேத்து எந்த டீம்னு இல்ல, இந்த டேல ரீட் பண்ணி ஆடினது சென்னை. அகில் ஹுசைனா வந்து பவர் பிளே யூஸ் பண்ணா இதுதான் போன மேட்ச் பேசணும். இன்னமே அகில் ஹுசைனை எப்படி டிராப் பண்ணுவாங்க, இல்ல பிளேயிங் 11 எப்படி எடுக்காம இருப்பானுங்க இன்னமே அவனுங்க. இவரை டிராப் பண்ணுது. இவர் வந்து ஹை டைம், இவர் வந்து வேணாங்க. இவனுக்கு தோனியாச்சும் உள்ள இறக்கி லாஸ்ட் வீடியோல சொன்னேன்ல அவனோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்ல. வேணாம், இவன் வந்து இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்க்கு போயிடுவான். அது அவன் நீடு இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் மச்சா. அதான் வெளிய உட்கார வச்சுட்டு அவன் தேவை இருக்கும்போது இம்பாக்டா உள்ள கூட்டு வந்துடலாம். அவன் மேட்ச் வந்து ஆள் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்தான். சரி ஓகே, எப்படியும் வந்து இந்த பின்னுக்கெல்லாம் கொஞ்சம் ஆள் அட்டாக் பண்ணி ஆடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் சரி ஓகே நல்ல ஒரு ரெவிஸும் யாரும் அன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தானுங்களே எந்த டீம் கூடயோ. பின்னர்ஸே ரொம்ப ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா நம்ம ஷாட் அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச்ல அவரை நான் சேர்த்துக்கல, அவரு விட்டுருங்க. போட மாட்டாங்கன்னா கார்த்திக் சர்மாவை தான் இப்ப அடுத்த இம்பாக்ட் பிளேயரா வைக்கிறாங்களா கீப்பரு. ஆனா எனக்கு அவனே ஃபீல்டரா வைக்கலாம். இவன் ஃபீல்டிங் பண்றதுக்கு அவன் மெயின் ஆடிட்டு இவன் இம்பாக்ட் இவன் பவுலிங் போட வேணாம். டூபே போட்டு நம்ம ஜெயிக்கணும். இல்லப்பா தருவான் ஜாக்கு. ஒரு மேட்ச் கண்டிப்பா இல்ல ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அவனால வரும். அவனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து நின்று அடிச்சு கொடுப்பான்ட்டு. நேத்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னமா, நேத்து ஒரு பிளேயர் சொல்லி அடிச்சா மாப்பிள்ள. யாருன்னா அகில் ஹுசைன். அதாவது போன மேட்ச் எஸ்ஆர்எச் மேட்சுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமா ஒரு வீடியோ ஒன்று விட்டானுங்க. அவனை ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுவானுங்க. அதுல அவன் சொல்லுவான், ஐ டோன்ட் பிலீவ் இன் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர் போட முடியாது. அது ஏதோ சொல்லுவான், ஐ டோன்ட் பிலீவ் இன் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போனது. எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி சொன்னான். ஏதோ கமெண்ட்ரியே அதான் ஃபர்ஸ்ட் பால் அவன் தொட்டோன்னு ஏதாவது சொன்னாங்க. இது வந்து இந்த லெஃப்ட் இது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து போடணும், அந்த மாதிரி போடணும். அந்த ஒரு இதுவே இப்ப மாறிடுச்சு. இல்ல மாறணும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. சோ அது சொன்ன மாதிரியே வந்தா என்ன பவுலிங் என்ன ஸ்பெல் மாப்ள வந்து நேத்து ஸ்பின்னர்ஸோட டேப்பா. அவனுங்க டே எடுத்துக்கிட்டானுங்க. இப்ப அகில் ஹுசைன் பெர்ஃபார்ம் பண்ணாதான் 100 அகமது சப்போர்ட் பண்ண முடிஞ்சு. அவனால ரெண்டு பேரும் ஈச் அதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானுங்க. சூப்பரா காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானுங்க ரெண்டு பேருமே. புரியுதா? அது மட்டும் இல்லாம அகில் ஹுசைன் கேரக்டருமே அந்த கேம் கேரக்டருமே செம்மையான கேரக்டரா இருக்கு மாப்ள. அவன் வந்து இங்க ரெண்டு அவன் சொல்றான், ஒரு பாலுக்கு பொசிஷன் மாத்துறான். ஃபீல்டிங் பொசிஷன் ஒரு பாலுக்கு மாத்துறப்ப பேட்ஸ்மேனுக்கு அஃப்கோர்ஸ் அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகதான் அப்படி செய்யும். ஒரு பாலுக்கு இங்க இருக்கான், ஒரு பாலுக்கு அங்கே இருக்கான். என்னதான் பெரிய பிளேயரா இருந்தாலுமே அந்த ஒரு 0.5 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும் அவனுக்கு. சோ அது அவனுக்கு பயங்கரமான கேரக்டர் மாப்ள. அவனுக்கு கேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு அவன் கேம். நேத்து அகில் ஹுசைன் வெஸ்ட் இண்டீஸோட மைண்ட் செட், அவனுக்கு மைண்ட் செட்டே வெஸ்ட் இண்டீஸோட எல்லாருமே டிஃபரெண்டா இருக்கும் அவங்களுக்கு. கான்ஃபிடென்ட் ஆள் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தா ஸ்டம்ப் அட்டாக் பண்ணாங்க சிஎஸ்கே பவுலர்ஸ். பார்த்தோம் ஈஸியா விக்கெட்ல கொடுக்காம. அதான் சொல்றேன் கண்டுபிடிச்சான் ஹார்ட் லென்த். நேத்து வந்து போட்ட கம்போஸ் எல்லா பாலுமே ஹார்ட் லென்த். அதனால சூரியகுமார் பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் மேல 3 மீட்டர் அதான் சொல்றேன் 3 மீட்டர் மார்க்ஸ் இருக்கு ஜாக்கு. அந்த மார்க்ல விழுந்துச்சுன்னா சூரியகுமார் அந்த பால்லாம் கண்டிப்பா அவனுடைய ஆர்க்கு. ஆனா அதுக்கு முன்னாடி போட்டாதான் ஹார்ட் லென்த். அவனால அதை தொட முடியாது. அங்கேயே வச்சான், கிளீனா வச்சான். கம்போஸ் போட்டான்டா நேத்து. யாரு கம்போஸ்? அதுக்குள்ள பேட்டிங் பேசியே முடிச்சிட்டீங்களா? பவுலிங்கே போயிட்டீங்க? இல்லடா இப்ப அப்படியே இது வந்து
ஆட்லந்துக்காக போனோம். சரியான ஒரு ப்ராப்பரா ஆனான் அவனோட ரோல ப்ராப்பரா பண்ணான். நேத்து பவுலிங் லைன் அப் கொடுத்தது, ஸ்பெல் மாத்துனது அதுவுமே எக்ஸலண்டா இருந்துச்சு. அவங்க சைடுல ஃபர்ஸ்டா இருந்தது. ஆமா, சிஎஸ்கே மாதிரி ஆடுனானுங்க மாப்ள. நேத்து தான் ஹார்திக் பாண்டியாவை புடிச்சு கிழிச்சிட்டாங்க நேத்து. 2 ஓவருக்கு 46 ரன் கொடுத்திருக்காரு 2 ஓவருக்கு ஹார்திக் பாண்டியா. ஆனஸ்டா சொல்லணும்னு வச்சுக்கோ மாப்ள, ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு கேப்டன்சின்னு பார்த்தா இல்ல மாப்ள. அவன் கேப்டனா அக்ரியே பண்ண மாட்டேன். நேத்து மேட்ச் பத்தி சொல்றேன். ஒரு மேட்ச்க்கு சொல்லலாம், ஒரு மேட்ச் தான் சொல்றேன். நேத்துக்கு நடந்த மேட்ச்ல அவன் லீடரா ஒரு கேப்டன் என்ன பண்ணிருக்குன்னா, போல்டான முடிவு. சரி ஓகே நீ இருப்பா, இருந்தாலும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, அடி வாங்கினாலும் பரவாயில்ல, லாஸ்ட் ஒரு நான் போறேன்னு அவன் போட்டிருக்கணும். லீடரா ஒரு கேப்டன் அவன் வந்து ஒதுங்கி போய் ஒளிய கூடாது. அவன் போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டான். 2 ஓவர் அடி வாங்கினான். அந்த சின்ன பையன் இம்ப்ரூவ் ஆகி கத்துக்கிட்டுமே அவனும். அப்படி இல்ல ஜாக், எப்படி தெரியுமா, அன்னைக்கு அவன் டே இல்லன்னு தெரியும் போது அவனா எக்ஸாக்ட்லி சூஸ் பண்ணி யாருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இது நம்ம அவன் பண்ணிருந்தானே என்ன சொல்லிருப்பாங்க, இவ்வளவு அடி வாங்கி ரெண்டுலயே போட்டு 38 ரன் அவன் அப்படி மாறும். அது அவன் பட் இல்ல அவன் எனக்கு தெரிஞ்சு இல்ல மாப்ள. வேர்ல்டு கப்ல ஃபைனல் ஓவர் போட்டு அவன் கண்ட்ரோல் பண்றானா, ஐபிஎல்க்கு அவனுக்கு என்ன மாப்ள? அவன் டே இல்லதான், இல்லன்னு சொல்ல, அவன் டே இல்ல. பட் இருந்தாலும் அவன் போல்டா ஓகே ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்சம் மேட்சஸாவே இல்ல அவனோட ஹார்திக் பாண்டியா. இது அது என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்க டீமுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்ல, டீம் கெமிஸ்ட்ரியே இல்ல. அந்த எம்ஐயோட அந்த ஒரு பாண்டிங், எத்தனை வீடியோ போடுறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் வீடியோ எல்லாம் இந்த வருஷம் எதுவுமே வரல. ஏன்னா அவங்களுக்கு அந்த உள்ள அட்மாஸ்பியரே சரியா இல்லன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் பாருங்க, மேட்சுக்கு நடுவுல போயிட்டு ஆளு அதுல போயிட்டு கிளம்புங்கன்னு அவங்களால இவ்வளவு நம்மளாம் வந்து எத்தனை வாட்டி 120க்குலாம் நம்மள இது பண்ணி தோத்துருக்கோம். அவனும் கூட அப்படிதான் பண்ணுவானுங்க. நம்ம ஆளுங்க வந்து நல்லா இந்த ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி 4-3 4-2 அப்படின்னு பவர் பிளேல நடக்குதுன்னா, நேத்து நடந்தது வந்து ஒரு ஹிஸ்டரி மாப்ள. இது வரைக்கும் மும்பை வந்து இவ்வளவு கேவலமா தோத்தது இல்ல. நம்மளும் இவ்வளவு மாசா விளையாண்டது தோத்ததே இல்லையா. பரவாயில்ல, ருத்ராஜ் கேப்டன்சில இது ஒரு ரெக்கார்டு, புது ரெக்கார்டு. மும்பை இந்தியன்ஸ் 100 ரன்ஸ் மார்ஜின்ல தோத்தது. ஆனா நேத்துமே பவர் பிளேல விக்கெட் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனாதான் சஞ்சு சாம்சன் ஒரு சைடுல இருந்து 2 எப்படின்னா, இவனுங்க நீ முக்காவாசி மேட்ச் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் விட்டு அதுக்கு அடுத்து எந்த மேட்ச்னாலுமே அவனுக்கு விக்கெட் போனாலுமே ரன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அதான் சொல்றேன், போனாலும் அடிக்கணும். அந்த இன்டென்ட் தானே தேவை. முன்னாடி மாதிரிலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாக்கிட்டு 16th ஓவருக்கு அப்புறம் நான் அடிப்போம் அப்படின்றதெல்லாம் மாறி போச்சு. சஞ்சு சாம்சன் ஒரு சைடு வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப வரவனுக்கு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. விக்கெட் அவனும் சேர்ந்து அடிக்காம அவன் சென்சிபிளா ஆடினாமாப்ல. சென்சிபிளா ஆடினதுக்கு பிளேயர்ஸ் வர 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 இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேமரா மாதிரி எவனும் பால் வேஸ்ட் பண்ணலையே. எவனையும் பால் வேஸ்ட் பண்ணல. வந்து அடிச்சிட்டு அதான் ஒரு ஆள் ஒருத்தா 10-15 பால் ஆடி 30 ரன் அடிச்சாலே போதும். நம்ம எல்லாரும் 10-11 பாலுக்கு 20 ரன் 25 ரன் அடிச்சிருந்தா அவுட் ஆனாங்க. எக்ஸப்ட் இந்த கிரிக்கெட் மட்டும் அவன் நிக்கிறான் பாரு பின்னாடி, ஜானி பேக் மேல கிரிக்கெட் மட்டும் அவுட் ஆயிட்டான். நானே முடிச்சேன் பார்த்தாலே வெறிமையா. சாரி கட் பண்ணுங்க. நம்ம கிட்ஸ் இது போட்டாச்சு, இததான் போடும். இதுதான் இன்ட்ரோ, இந்த வீடியோக்கு இதுதான் இன்ட்ரோ. நாளா அதான் செம்மையா அடிப்பா, ஸ்பின்னர் வேற வந்துட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது நான் எதிர்பார்த்தேன் மாப்ள. நான் யோசிச்சேன், சரி நல்ல மூவ், ஸ்பின்னர் வந்து இவன் நல்லா அடிப்பான் வந்திருக்கான் முன்னாடியே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா ஸ்பின்னர் ஓவர்ல தான் அவுட் ஆனான். பட் இதுல வந்து ஒரு ஐரன் என்ன மாப்ள, சப்போஸ் அந்த பால் அடிச்சு 6க்கு போயிருந்தா இந்த மாதிரி பேசிருப்போமா, அப்படியே வேற மாதிரி பேசிருப்போம். அந்த பால் 6 அடிச்சிருந்தாலும் எப்படியும் அந்த ஓவர்லயே இன்னொரு பால் அடிக்க. வேர்ல்ட் கப்ல இருந்து நல்ல ஃபார்ம்ல தான் வந்தான். ஆக்சுவலி அவனுக்கு செட் ஆகும் சொல்றேன்ல. இல்ல நான் ஒரு மேட்ச் டுபே வில் டு சம்திங் பாருங்க. வேர்ல்ட் கப் ஆடிட்டு வந்த பிளேயர்ஸ் யாருமே பெர்ஃபார்ம் பண்றதுல பண்ணுவான். வேர்ல்ட் கப் ஆடிட்டு வந்த பிளேயர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்ல. சீசனும் ஆரிச்சாமிடான்ட்டு ஒரு ரீல போட்டு இறக்கிடுவாங்க. ஆள ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். டாஸ் நம்ம வந்து ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்டே பெட்டர்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதான் சொல்ல வரேன், நம்ம டீம் நம்ம கன்சர்னிங்கா இருந்ததே பவுலர்ஸ் தான். இப்ப என்னன்னா பர்பிள் கேப்ல நம்ம ஆளு தான் இருக்கான். நம்ம பவுலிங் ஃபிகர்ஸ்ல நம்ம பவுலர்ஸ் தான் டாப் 2. நம்ம சேசிங் மேட்ச் இப்ப அதெல்லாம் கிடையாது. நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு முன்னாடி டீம் நம்ம சேசிங் டீமே இல்ல. நம்ம தான் 180 சேஸ் பண்ணிட்டோம் சொல்றானே. இவங்க டிஃபெண்டிங் அடுத்த மேட்ச் அகில் ஹுசைன் ஆவரேஜ் வந்துருது. இப்ப நம்மள ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் 200 ஆவரேஜ் வந்துருது. அடுத்த மேட்ச் நான் அங்க லைவா போறேன். அங்க மதியான மேட்ச்
அதான் அகில் ஹுசேன் ஆட மாட்டான் பாரு, கண்டிப்பா பாரு, நல்லா போச்சுல. இப்ப புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்றேன். இல்ல அகில் ஹுசேனை மட்டும் நம்ம வந்து லெவல்ல இப்படிதான் மாப்பிள்ள ஒரு வாட்டியும் நல்ல காம்பினேஷன் செட் ஆகி வரும்போது வந்து இவங்க ஏதாச்சும் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்தா சரிதான். இப்போ ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு இவங்களுக்கு காம்பினேஷன் இதெல்லாம். இனிமே அதான் சொல்றேன், இப்போ புதுசா எதுவும் பண்ணாம நான் இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவங்க உட்கார மாத்த வேண்டியது ஒண்ணுமே இல்ல மச்சான். அது ஜாக் சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் கான் ஃபிளெக்சிபிளா ஆடுறான். நீ எந்த பொசிஷன் வந்தாலும் எந்த பொசிஷன் போட்டாலும் ஆடுறான் மாப்ள அவன் சர்ஃப்ராஸ் கான். சொல்ற மாதிரி உர்வில் பட்டேல் பின்னாடி கார்த்திக் சர்மாவும் ஆடுறான். இந்த டாபிக் வேஸ்ட். அடுத்த மேட்ச் we are playing with the same 11. அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டா same 11 தான். சென்னை will definitely play with same 11. நினைக்கிறேன் அந்த சீசன் ஃபுல்லாவே வந்து நம்பர் 7 ஆட விடாமலே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மாப்ள இன்னொரு விஷயம், 7 மேட்ச் நம்பர் 7 7 மேட்ச் ஆடிட்டோமா நம்ம? இன்னைக்கு தான் 7 மேட்ச் 2010 7 மேட்ச் 7 ஆயிடுச்சுல நம்ம. கேளு மாப்ள, இன்னொரு விஷயம் வந்து நேத்து நம்ம மேட்ச் ஜெயிச்சதுக்கு முழு காரணம் யாருன்னா கார்த்திக் சர்மா தான். சஞ்சு கிடையாது, அகில் ஹுசேன் கிடையாது, கார்த்திக் சர்மா. அவன் அந்த 19 பால் நின்னனால தான் அகில் ஹுசேன் உள்ள பிளே வர முடிஞ்சுச்சு. அவன் மட்டும் ஒரு பால் 2 பால் அவுட்டா இருந்தானா அகில் ஹுசேன் உள்ள கொண்டு இருக்க முடியாது. நம்ம தோத்துருப்போம் தெரியல. பட் ஒரு இது கடைசிக்கு போயிருக்கும். இது கரெக்ட். அகில் ஹுசேன் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருந்து கடைசியில பேட்டிங்க்கு அவன பேட்டிங் ஆட வச்சு நான் என்ன சொல்றேன், அகில் ஹுசேன் நீ பிளேயிங் லெவல்ல வச்சுக்கிட்டு இந்த கிரிக்கெட் இந்த தாயில ஊத்த துபை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்திருந்தானே துபைய. அதேதான் போனோம். அவன் வந்து பெருசா வந்து அவன் பிளேயிங் லெவல்ல அவனோட இம்பாக்ட் எதுவுமே இல்ல. அட்லீஸ்ட் இம்பாக்ட் பிளேயர்ல பேட்டிங் அட்வான்டேஜ் ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயர், பிளேயிங் 11 இந்தியன் டீம்ல பிளேயிங் 11 2 டைம் வேர்ல்ட் கப் வின்னர், 2 டைம் வேர்ல்ட் கப். அவனா இப்படி டீம்ல வேற யாரு? அதெல்லாம் இந்தியால இருக்கும்போது அது இங்க ஐபிஎல் எல்லாம் இப்படிதான் இல்லனா. இப்ப இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கும்போது இவனை இந்த மாதிரி இப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவனை எப்படி நம்ம இவனால நம்மளுக்கு ஒரு 4 ஓவர் இல்ல 2 ஓவர் ஏர்லி விக்கெட் விழுதா தூபே போடு, பேட்டிங் கொண்டு வா, பிரச்சனை இல்ல. ஏர்லி விக்கெட் உள்ள அப்புறம் பவுலர் யாராச்சும் உள்ள கூட்டி வந்துக்கோ, முடிஞ்சு போச்சு. நீ அவன் 6th ஆப்ஷனுக்கு தான் பவுலர் வச்சிருக்கனா. சப்போஸ் பேட்டிங் ஒரு நல்ல டார்கெட் வந்துருச்சுன்னா, நல்ல ஸ்கோர் வந்துருச்சுன்னா 6th ஆப்ஷனுக்கு ஒரு பவுலர் இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வா. சப்போஸ் ஏர்லி விக்கெட் போயிருச்சா தூபே கொண்டு வா உள்ள இம்பாக்ட் பிளேயரா. சிம்பிள் மாப்ள. இதேதான் இம்பாக்ட் பிளேயரா இல்லாம கொண்டாங்க. ஷெப்பர்ட் ஓட ரோல் பேசணும் பாத்தியா? அதே கான்செப்ட். கரெக்ட் அதேதான். தேவை இருக்கும்போது டூபேவா அவன் ஆடுறான்னா உள்ள அத பார்த்து ஆட வச்சுக்கணும், அவ்வளவுதான். அவன் எங்க இருந்தானே தெரியல. நானும் அப்புறம் சரி சும்மாவாத அவனை பார்த்து திட்டலாம் அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸ்ல தேடுறான். அதுலயும் ஆளை காணோம், எங்க இருந்தானே தெரியல. நேத்து சரியான சாக்கு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஷர்துல் தக்கூர் வந்து பேட்டிங் ஆட வராம அப்படி. ஷர்துல் தக்கூர் அவன் வந்து நல்லா டெட்ல எல்லாம் நல்ல டைம் கொடுத்து ஆடிட்டு இருக்கான் ஷர்துல் தக்கூர் பேட்டிங் எல்லாம். நான் ஒரு ஷாட் ஆடினா ரோஹித் சர்மா தான் நினைச்சேன் ஒரு செகண்டுக்கு. அந்த ஃப்ளோ இதெல்லாம் போனது வேற யால நீ யோசிச்சு நீ எனக்கு சீரியஸா நல்லா ஆடுறான்டா அவன். மச்சான் அட்லீஸ்ட் நெட்ல மேட்ச் விடு, நெட்ல எல்லாம் டைம் கொடுத்து. தம்பி நேத்து நம்ம ஒன்னொன்னு ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் அவங்க அந்த ஹிட்மேன் ஒருத்தவங்க வந்து இல்ல அவங்க சைடு. நம்ம கூட வந்தாலே அவன் ஒரு மாதிரி பவர் பிளேலயும் விக்கெட்ஸ் அவங்களுக்கு. அதான் ஸ்டார்டிங் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் பாஸா உள்ளதால அவங்களுக்கு மிடில் ஓவர் பிளேயர் டைம் எடுத்து ஆட ஆரம்பிச்சாங்க. 30 பாலுக்கு 30 ரன். நம்மளுக்கு வந்து இந்த பவர் பிளே அண்டர் 30 ரன்ஸ் நடக்கிறது வந்து ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டீம் சென்னை கூட இப்படி ஆகுது. நேத்து அதே மாதிரி பவர் பிளே அதே மாதிரி இன்னொரு விஷயம் வேற எந்த டீமா இருந்தா கூட பரவாயில்ல. மும்பை இந்தியன்ஸ் இப்படி ஆகுதுன்றது தான் ஒரு மாதிரி. நம்ம தான் அப்படி ஆவோம். போல்ட் பும்ரா வந்து நம்மள நொறுக்கிட்டு விக்கெட் எடுத்துட்டு போவானுங்க பவர் பிளேல. நேத்து இன்னொரு விஷயம் சொன்னானுங்க மாப்ள. நேத்து மொத்தமா பேட்டிங் பண்ணது வந்து 18 பேட்ஸ்மேனோ 17 பேட்ஸ்மேனோ. அதுல வந்து ஆடுனது ஒரே ஒரு பேட்ஸ்மேனால மட்டும் தான் அடிக்க முடிஞ்சான் அந்த பிட்ச்ல. சாம்சனால மட்டும் தான் அதை வந்து ரீட் பண்ணி ப்ராப்பரா. இதுக்கு முன்னாடி அந்த வேர்ல்ட் கப்லயும் அங்க 100 செஞ்சுரி அடிச்சான். 100 எங்க அடிச்சான் வேர்ல்ட் கப்ல? அந்த பிட்ச் இதெல்லாம் பார்த்து அந்த பிட்ச் கண்டிஷன் எல்லாம் பார்த்து ஒருத்தர் 100 அடிக்கிறது நேத்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இதுலயும் பெரிய விஷயமா இருந்தா இந்தியன் டீமோட கேப்டன் அவன் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணான் பாத்தியா? ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான் நேத்தானா. ஆமா லெந்த் அப்படி வச்சாங்கனா. அதான் எனக்கு தெரிஞ்சு போலர்ஸ்
போலர்ஸோட இது அது. பட் ஆனா அவங்க வச்சானுங்க அவனோட கான்பிடென்டான ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நேத்து ஸ்ட்ரகிள். அவனுக்கு மீட்டே ஆகல பேட்ல. அதுதான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்க ஸ்டக் ஆயிடுச்சு. பேட்ல கரெக்டா ஆகல, எதுவும் வைக்கல. அவனோட டைமிங்கே செட் ஆகல மாப்ள, டைமிங்கே செட் ஆகல, டைமிங்கே வரல அவனுக்கு பேட்டிங்ல. சேட்டா சேட்டா சேட்டாதான் அஞ்சுலாம் எனக்கு ருத்து மேல லைட்டா ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. ருத்துராஜ் மேலயும் நல்ல டச்ல இருந்தா மாப்ள. எனக்கு என்னன்னா இந்த மேட்ச் அவனுக்கு உண்டான மேட்ச் இது, அவன் திரும்ப பேக் டு ஃபார்ம் வர மேட்ச் இது. நல்ல டச்ல இருந்தா அந்த லாஸ்ட் ஒரு பால் தானே, அத ஒரு டாட் இருக்கு பரவாயில்ல. இப்ப அவன் கேப்டன்சில இருந்து எனக்கு என்ன ஹாப்பினஸ்னா கேம்ல சேஞ்சஸ் வரும் கண்டிப்பா. அவன் பவர் பிளேல அடிக்க பார்த்தான், அட்லீஸ்ட் அடிக்கணும்னு ஆடுறான். அப்படியே அந்த தோத்து கடைசில அந்த ஒரு பிரஷர் இல்ல அவனுக்கு. ஆரம்பிக்கிறாங்க, வராங்க, ஸ்குவாட் செட் ஆயிடுச்சு, பேட்டிங்ல சேஞ்சஸ் வரும். ஃபர்ஸ்ட் இந்த இது ஃபர்ஸ்ட் ஆல் மேட்சஸ்ல அப்படிதான் ஜாக். இல்ல இப்ப பேட்டிங் சிஎஸ்கே பேட்டிங் வந்து பார்க்கவே தெரியுது, ஒரு இன்டர்னலா இருக்கானுங்க. அவுட் ஆனாலும் அடிச்சுதான் அவுட் ஆனாங்களே தவிர சும்மானா அடிச்சு அவுட் ஆறது இல்ல எவனும். அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி எல்லாரும் பம்புடப்பா ஒரு மாதிரி இருக்காங்க. பாக்க எப்படி மாதிரி இருந்துச்சு, அவங்க கேம் மேட்சுக்கு என்ஜாய் பண்ணி ஆடினானுங்க சிஎஸ்கே டீம். அதுதான் சொல்றேன், சஞ்சு சாம்சன் சர்வத கலாய்க்கிறான், சிரிக்கிறானுங்க, அவ்வளவு என்ஜாய் பண்ணி அவன் எதுக்கு அப்பீல் பண்ணி கான்ஃபிடென்ட்டா செலிப்ரேட் பண்ணிட்டு போனா, எதுக்கு பண்ணானே வேற தெரியல மச்சான். இதெல்லாம் ஒரு 2-3 மேட்ச் வின் பண்றதோட வர கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் நான் அதான் சொல்றேன், அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு மேட்சும் ஜெயிக்க அவன் பிரஷர் நல்லாவே அவனுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அவன் வந்து இப்ப கான்ஃபிடென்ட்டா ஒன்னு ஆடலாம் அவனோட கேம்ல. இப்ப பெரிய பிரஷர்ல இருந்து இருப்பான்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா அதெல்லாம் அதான் சொல்றேன் 2-3 மேட்சஸ்ல. நெக்ஸ்ட் யார் ஜிடியா என்ன ஜிடி வீடியோ கட் ஆக போகுது, வீடியோ எஸ்கே ஜிடி அதான் பாப்போம். இன்னொரு போட்டோ வேற வச்சிருக்கேன். இப்ப அடுத்த மேட்ச் இதே பண்ணானா அந்த போட்டோ தான். தூபே எனக்கு தெரியல, சொல்ற மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மேட்ச் கிளிக் ஆகும். அது எனக்கு எந்த மாதிரி மேட்சா இருக்கும்னா, இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சுச்சுன்னா பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆகும். அந்த ஒரு மேட்ச், அந்த மாதிரி ஒரு மேட்ச் கண்டிப்பா வரும். ஒரு மேட்ச் வரும், மேட்ச்ல அவன் கிளிக்கே ஆகும் வேணாம், அப்பதான் வரும். அந்த மாதிரி மேட்ச்ல கிளிக் ஆகணும் மாப்ள. கண்டிப்பா திருப்பி அவனை புடிச்சு உட்கார்ந்து பிளேயர் ஆடட்டும்னு. இல்ல அந்த மாதிரி மேட்ச் ஒரு மேட்ச் உண்டு சிஎஸ்கே. இந்த மேட்ச் உனக்கு ஜெயிச்சா பிளே ஆஃப் போறானுங்கன்னு ஒரு மேட்ச் கண்டிப்பா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் அதான் கண்டிப்பா ஒரு மேட்ச் கண்டிப்பா ஒரு மேட்ச். நான் ஆல்ரெடி சொன்னேன், சஞ்சு சாம்சன் இதுல 100 இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் 2 சொன்னேன், நீ 3 சொன்ன, 2 ஆயிடுச்சு. இன்னொன்னு போடுவானா இல்லையா பாப்போம் ஜாக். நான் சொன்னேன் 3 வர வாய்ப்பு இருக்கு, 2 சொன்னீங்க, 2 போட்டான். நான் 2 சொன்னேன். ஓகே பாப்போம். இன்னொன்னு சொன்னேன், 1 7 மேட்ச் 7ல 1 இப்போ அதான் இந்த மேட்ச் ஏன் இவ்வளவு ஈஸியா இருந்தா சஞ்சு சாம்சன் நின்னுட்டான். சஞ்சு விக்கெட் ஸ்டார்டிங்ல போயிருச்சா மேட்ச் ரொம்ப திருப்பி கஷ்டமா தான் இருந்துச்சு. 160 இல்ல ஒரே பிளேயர் நம்ம 160ல திருப்பி அதான் ஒரு பிளேயர் நம்ம போறனால அவங்க ஈஸியா மட்டும் போயிருப்பாங்க. இல்ல மாப்ள எனக்கு அப்போ நம்ம அடிச்சிருப்போம் மாப்ள, எனக்கு அப்போ நம்ம அடிச்சிருப்போம் அவங்கள. அதெல்லாம் ப்ராபபிலி தான் நடந்திருந்தா இப்ப நடந்திருக்கலாம் சொல்றது இதுதான். ஓகே, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது முன்ன இருந்ததுக்கும். இப்ப வந்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட்டா ஒண்ணும் இல்ல, காம்பினேஷன் ப்ராப்பர் காம்பினேஷன் மாப்ள. அது அகீல் ஹுசைன் நூர் அகமது காம்பினேஷன் தான் மாப்ள மேட்ச். அவங்க ஸ்பின் அந்த காம்பினேஷன் தான் மேட்ச் ரொட்டேட் பண்றது நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற bowling லைன்-அப்பே செமையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதுல அவனுங்க எந்த காம்பினேஷனா நல்லா ஆடுறான். இந்த காம்பினேஷன் ஒரு டிஸ்டர்பே பண்ண கூடாது. அவன் எத்தனை ஓவர் போட்டான் பாத்தீங்க? அவன் 2 ஓவர் தான் போட்டான். 16th ஓவர் வந்து போட்டான். அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ஓவர் தான் போட்டான்டா. ஆனா நல்லா போட்டான்டா 2 ஓவர். இந்த காம்பினேஷனா ஒரு டிஸ்டர்பே பண்ண கூடாது மாப்ள, அப்படியே விட்டுறணும். ஆமா, எதுவுமே பண்ண கூடாது. அப்புறம் இன்னொன்னு பண்ண கூடாது, நீங்க இப்ப ஜெயிச்சனால தூபேக்கு bowling தர கூடாது. தூபேக்கு ரெண்டே ஸ்பின்னர்ஸ் தான், 8 ஓவர் தான் இருக்கு நம்ம கிட்ட, மிச்ச 12 ஓவர் ஃபாஸ்ட் தான் மாப்ள. எனக்கு அதுவுமே என்னன்னா எனக்கு அதே மாதிரி எப்படியாச்சும் உருவில் பட்டெல்லாம் அவங்க உள்ள கொண்டு வரணும் மாப்ள. எனக்கு அதுதான் மாப்ள வேணும்ன்ற. பண்ண மாட்டேங்கிறானுங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறானுங்க தெரிய மாட்டேங்குது எனக்கு. உருவில் பட்டேல பேக் பண்றதுக்காக நல்லா இருக்கு. இப்ப டீம் காம்பினேஷன்ல எங்க மாப்ள நல்லா இருக்கு. இல்ல மாப்ள நான் சொல்றது இல்ல, 1 டவுன் உருவில் பட்டேல் வந்துரும் மாப்ள. சர்ஃப்ராஸ் தூபே 6 7 வச்சுக்கோ மாப்ள, முடிஞ்சு போச்சு. கார்த்திக் சர்மா எனக்கு வேணாம், காசு கொடுத்து வாங்கினதுக்கான ஒரு விளையாட வைக்கிற மாதிரி இருக்கு. வாட் இஃப் இப்ப பவர் பிளேல வந்து சஞ்சு, ருத்து, அடுத்து யார் 1 டவுன் உருவில் சொல்றியா? உருவில் மாத்திரை தான் ரூல்ட் அவுட். ஜாக் நீ வந்து அவன் போன சீசனும் உருவிலோட நேமும் வச்சு யோசிக்கிற, ஆனா டீம் செலக்ட் பண்றது நெட்ஸ் தான் பார்த்து தான்.
வாட் இஃப் கார்த்திக் சர்மா இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் உருவில் பட்டேரா இருந்துச்சுன்னா அப்ப எப்படி அவங்களால பண்ண முடியும்? சரி பால் அந்த சரி ஒரு பால் இதெல்லாம் பண்ணாம வாட் இருக்கு. இஃப்ன்றல பேப்ன்றேன் சாரி கட் பண்ணிக்கோங்க மாப்ள இதெல்லாம் கட்டே பண்ணக்கூடாது இதெல்லாம். பாட்டு போடுவேன் இப்ப அப்படியே அந்த மியூசிக் போடுமா அந்த மியூசிக் வருமா மச்சான், அந்த ஹார்ட் வந்துட்டு அந்த மியூசிக் போடுமா. ஃப்ளோவே போயிருச்சு பால், ஏதோ மறந்துட்டேன் பால். மாப்ள வீடியோ கட் பண்ணி போவோம் மாப்ள, வீடியோ முடிய போகுது. ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் 11 அவங்க முடிவு பண்றது அப்படிதான். நெக்ஸ்ட் யார் டச்ல இருக்கா, யாரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றா. இப்ப வெளிய இருந்து நம்ம பாக்கும்போது உண்மையில வந்து பெட்டரா இருக்கலாம் பால் ஜாக் மேபி. ஆனா அந்த டைம்ல அதான் சொல்றேன் ஒரு வருஷம் ஒருத்தனுக்கு ஒரு ஃபார்ம்ன்றது ஒரு நாள்லயே ஒரு ஃபார்ம் போயிடும். இவன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் அப்பயே சொல்லிட்டான் உருவில் பட்டேல பயங்கரமா பேக் பண்றேன்ட்டு. அவனுக்கு ஆமா நிஜமாலே அவனுக்கு ஒரு இன்டென்ட் இருக்கு, அவன் வந்து ஒரு இருக்கான். ஆனா ஏன்னு தெரியல எனக்குமே சத்தியமா. ரெண்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்கானுங்க. இவனுக்கு அந்த ரெண்டு பிளேயர்ஸ் எப்படியாவது பிளேயிங் லெவன்ல போடணும். பண்ணக்கூடாது மாப்பிள்ள அது. பட் ஆனா பிரைஸ் மாப்ள 14 crores எடுத்துட்டாங்க போது கோயில் உண்டில காசு போட்ட மாதிரி டீம் நல்லதா இருக்கு அப்படினா பிரச்சனை கோயில் உண்டில போட்டானுங்க முடிஞ்சு போச்சு. ஆனா நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு வந்து நம்ம கையில வந்து 32 கோடி 3 பிளேயர் அம்சாலே 32 கோடி 3 பேர் கண்டிப்பா போக போறாங்க. இவங்க 2 பேரு நம்ம 7 அம்ச்சிருவாங்க 4 கோடி 32 கோடி. நம்ம தான் ஈஸ்டா போக போறோம் திருப்பி அடுத்த வருஷம் ஆக்ஷன். என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். தீபக் கூட எடுக்க போறாங்க நம்ம தீபக் கூட. ஆனா நேத்து மும்பையோட பேட்டிங் வந்து ரொம்ப வர்ஸ்டான சிச்சுவேஷன்ல இருந்துச்சுப்பா. ஆனா பின்னர் போட்ட பிரஷர் அவங்க மேல அவ்வளவுதான். எத்தனை போல்டு நேத்து ஆனது மும்பை இந்தியன்ஸ், எத்தனை போல்டு மிஸ் பண்ணி. முகேஷ் சௌத்ரியை மறந்துட கூடாது மாப்ள. முகேஷ் சௌத்ரி சூப்பரா போட்டான் பாருங்க. 2 நல்ல ஓவர் அவங்க அம்மா இறந்துட்டாங்களா, இறந்துட்டு அந்த இது பயங்கரமா போட்டான் மாப்ள. முகேஷ் சௌத்ரி நல்ல சூப்பரா போட்டான். நல்லா யோசிச்சு பார்த்தனா இதுல வந்து ருத்துராஜ் வந்து நல்ல விஷயம் பண்ணிருப்பான். போன மேட்ச்ல வந்து முகேஷ் 3 ஓவர் தான் கொடுத்திருப்பான், ஒரு ஓவர் போட்டிருக்க மாட்டான். இந்த மேட்ச் என்ன போட்டா பவர் பிளேல ஏர்லி விக்கெட் விழுந்தோன்னே சரி இவனுக்கு ஒரு ஓவரை போட்டு முடிச்சு விட்டுருவோம், நம்ம அந்த ஒரு ஓவரை பின்னாடி எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிட்டு முடிச்சா மாப்ள. செம ஸ்மார்ட்டான மூவ் அது. என்ன தெரியுமா ஜாக், நேத்தெல்லாம் நான் இவனுங்க பிளேயர்ஸ் பார்க்கும் போதே இவனுங்க ஜெயிக்கிற டீம் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு ஜாக். இதுக்கு முன்னாடி எல்லாம் இவனுங்க ஃபீல்டுக்கு வரும் போதே நாங்க தோத்துட்டோம் கிரவுண்டுக்குள்ள. ஆனா நேத்துல பார்க்கும் போது ஒரு ஹாப்பி ஒரு ஜாலி மூடு பாண்டான டீம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதான் அதுவும் இந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் தோத்துட்டு வந்து ஜெயிச்ச டீம் அதே தெரியல. இது வந்து ஒரு நல்ல சாம்பியன் டீம் சைடோட டாமினேஷன் மாப்ள, கம்ப்ளீட் டாமினேஷன். எனக்கு என்ன ஷாக்குனா மும்பை எல்லாம் பேப்பர்ல அவ்வளவு பெரிய டீம் மாப்ள. பேப்பர்ல பாக்குறோம் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. ஈஸி டாப் 4 என்னமோ மிஸ் ஆகுது இல்ல அவங்களுக்கு. அவங்க டீமுக்குள்ள வந்து அந்த கம்யூனிகேஷன் தான் மிஸ் ஆகுது போல. இன்னும் கூட மும்பைய we can't write மும்பை ஆஃப். அவனுங்க இப்போ கூட அவனுக்கு எத்தனை வருஷம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கப் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி இதே வந்து அவங்க டீம் ஆர்சிபி பண்ணுச்சுன்னா அவரு சாம்பியனோட இந்த சீசன் மும்பைக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு மச்சான். ஏன்னா அவங்களுக்கு அந்த வெறி தெரியும் மும்பைக்கு முன்னாடி எல்லாம் இதுல தெரியும் அந்த வெறி. இப்பெல்லாம் மச்சான் அவனுங்க தெரியல. போல்ட் எல்லாம் ஏன் ஆடல? மும்பை தானே அவன் போல்ட் எல்லாம் செம்மையா அடி வாங்குறானேடா. இல்ல அவன் அந்த இதே இல்ல அவனுக்கு போலிங்ல. அவன் இருந்தாலுமே கேட்டாலுமே மும்பை இந்தியன்ஸ் டாப் 4ல இருந்தா மாப்ள. நம்பர் 1ல இருந்தா. அதான் நான் சொல்றேன் அந்த ஒரு இதை எடுத்தாங்க. நானும் பார்த்தேன் எல்லாருமே அவங்கதான் சொல்லுவானுங்க. கரெக்ட். நேத்து ஆக்சுவலா நல்ல வின்னு மாப்ள. அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு மாப்ள நேத்து வின்னு. சரியான ரொம்ப ஈஸி வின். முன்னாடி வரைக்குமே அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு வின்னு.
ரொம்ப இவனுக்கு தான் இன்னைக்கு. அப்புறம் இதான் உனக்கு ஒரு தம்ப்நெயில் தம்ப்நெயில் தோகுது எல்லாம் அது பண்ணிட்டு வச்சிருந்தேன் நான். நீ வரவே இல்லை.